யாரடி நீ மோடின்னு ஒரு சீரியல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ரோலுக்கு அப்படிதான் நைட்டு ஒரு 10:30 போல தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு 3 நாள் தான் ஷூட்டிங் வரும், அதாவது 3 நாள் தான் இந்த கேரக்டருமே இருக்குமா, பட் போக போக எப்படின்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. மாதம் 30 நாளும் 4 வருஷமாக நான் நடிச்சிட்டு இருக்கேன் அந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அது என்னன்னா எனக்கு என் மேலே பெரிய நம்பிக்கை. இது நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்னு அவங்க நினச்சிக்கிட்டாலும் எனக்கு அதெல்லாம் எனக்கு நான் அதை யோசிக்கவே மாட்டேன். நம்ம செய்கிற வேலையை நம்ம கரெக்டாக செய்தோம் அப்படின்னா அதுக்கான கிரெடிட் நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும், அவ்வளோதான் நான் நினைப்பேன். ஸோ எவ்வளோ நான் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ நான் என்னோட ஓன் வாய்ஸ் தான் டப்பிங் பண்ணுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் நான் யாரையும் பேசவே விட மாட்டேன். அந்த மாதிரி நானே கேட்டு போய் பேசுவேன். இந்த டப்பிங் இன்ஜினியர்லாம் ரொம்ப பாவம், அவங்க 12 மணி 1 மணிக்கெலாம் அண்ணா நாளைக்கு ஷூட் இருக்கு நான் இங்கே வந்து பேசிட்டு போயிடுறேன் அப்படிலாம் சொல்லி போய் பேசிட்டு வந்திருக்கேன். விடிய காத்தால 5 மணிக்கெலாம் வர சொல்லிலாம் பேசிட்டு வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அதுக்கான கிரெடிட்ஸ் எனக்கு கிடைச்சிட்டே தான் இருக்குது. அந்த எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் எனக்கு கிடைச்ச விஷயங்களை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா வாய்ப்புகளுமே திடீர்னு அமைஞ்ச வாய்ப்புகள் தான் எனக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம எதுவுமே பிளான்டாக இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு அங்கே போய் நம்ம நிற்க போகிறது இல்லைல்ல. இப்போ எல்லா விஷயமும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமைஞ்சிருச்சுன்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஒன்றத்தை விட ஒன்றத்தை பெட்டர் நம்ம பண்ணியிருக்கலாமோ, இதை விட இது வந்து யோசிச்சுட்டே தான் இருக்குது. இந்த ரோலை நம்ம இது முழுமையாக பண்ணிட்டோங்கிற மாதிரியான ஒரு விஷயமே மனசில் தோணவே தோணாது எப்பயுமே, எனக்கு நான் சொல்கிறேன்.